அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வக கிண்டி கொடுத்து அவர் பேசுறாரு, ஏதாவது புதுசா வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுன்றதுக்காக இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங் யாரும் போட்டிருக்கான்னு எனக்கு பத்த தகவல். பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது. இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? காரணம்னா அவையில தான் கேட்கணும். இங்க இருக்கிறாங்க எல்லா எம்எல்ஏக்கு இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30-40 பேர் அமைச்சிருக்கு. 30-40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுல 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான செய்தி வெளியிட்டா நாங்க என்ன செய்வது? ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வக கிண்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கட்சியில என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டர் பாக்குற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுறாரு, ஏதாவது புதுசா வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுன்றதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்ப தனியாவே ஜெயிச்சாங்க, திமுக ஆதரவோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றா சுத்துது, அப்ப ஜெயிச்சாங்க. அப்ப கூட என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது எங்க கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இப்ப என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார். ஆனா இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்துல இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்துல ஆதரவா இருந்தாங்க, ஆலோசகரா இருந்தாங்க, அவரெல்லாம் இன்னைக்கு அட்வைசரா போட்டிருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங் யாரும் போட்டிருக்கான்னு எனக்கு பத்த தகவல். பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவிச்சு அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி. தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு. இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு? குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க போய் தூய ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க, அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். எனக்கு இரவுல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த சிங்கப்பெண் சிறப்படை யார் பாதுகாப்பு? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அதுல ஆப்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதுல ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டா அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவிச்சா உடனே காப்பாற்றுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். நாலாங்க பேச்சாளர் கூட தான் பேசிட்டு இருக்காரு, பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேச வேண்டும். தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல்ல நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனா நிறைய ஓப்பனா பேச முடியாது.
இன்றைக்கு அது சொல்லக்கூடாது, அதை நம்ம பிறகு சொல்றோம். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்டு 3 காலும் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்க வந்து தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது, ஒரு கால் இரவல் கால். அது எடர்ச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களா நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்றேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில அங்கம் வைக்கங்க. அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்லை, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு, திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா, இரட்டை வேணுமா? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்கின்ற கருத்தை என்னுடைய கருத்து, மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிட்டேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள், அதை சுட்டிக்காட்டி தான் நாங்க பேசணும். இன்றைக்கும் அந்த நிலை. காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை தொடக்கப்பட்டு அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்குகளை வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீருக்கு நாம் பெற்றோம்.